இன்றும் நாளையும் வங்கிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்சியில் பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாத நிலையில் வங்கிகளும் மூடப்பட்டதால் மக்கள் பணம் கிடைக்காமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் அளித்திடும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். அதன் பின்னர் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் சென்று செலுத்தி புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தார். அதன்படி தொடர்ந்து 15 நாட்களாக பொதுமக்கள் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களை படையெடுத்து வண்ணமே இருந்தனர். காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நீண்ட வரிசையில் வெகு நேரமாக காத்து கொண்டிருந்து தாங்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஒரு மாதத்தின் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகள் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது இன்று 4வது வாரத்தில் சனிக்கிழமை இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் வங்கிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்த நிலையில் மக்கள் தங்கள் வைத்திருக்கக்கூடிய பணங்களை டெபாசிட் செய்வதற்கோ அல்லது வங்கியிலிருந்து பணம் பெறுவதற்கு முடியாமல் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த பாதிப்பினால் ஒரு அவசர தேவைகளுக்கு பணம் பெற முடியாதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இது மட்டுமில்லாமல் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்னமும் செயல்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் இன்னும் சிரமப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். இதனால் பெரும்பாலான மக்கள் கூடக்கூடிய இடங்களான பேருந்து நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், ரயில் நிலையங்களில் உள்ள ஏடிஎம் மையங்கள் செயல்பட வேண்டும். அதே போல தற்போது இந்த ஏடிஎம் மையங்களில் ஒரு நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என வங்கி அறிவித்திருக்கிறது. இந்த திருச்சி மாநகரில் உள்ள செயல்படக்கூடிய ஏடிஎம் மையங்களில் சென்று பணம் எடுத்தால் 2000 ரூபாய் நோட்டு மட்டுமே வருகிறதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் சில்லறை மாற்ற முடியாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். தற்போது திருச்சி மாநகரில் சில்லறை தட்டுப்பாடு பெருமளவு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து ஏடிஎம் மையங்களும் செயல்பட வேண்டும். அதே போல அந்த சில்லறை தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் 100 ரூபா தாள்களை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.